ஆரணி அருகே காரமலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் கும்பல் அதனை கயிறு கட்டி நூதன முறையில் விற்பனைக்கு அனுப்பி வைக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், கயிறு கட்டி விற்பனை செய்யறதை நாம் இப்போ அம்பலப்படுத்தியிருக்கோம். இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக நந்தா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அத்திமலைப்பட்டு கிராமம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. கிராமம் ஆரணி வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வருகிறது. இந்த கிராமத்தின் அருகில் காரமலை என்கின்ற ஒரு மலை இருந்தது. இந்த காரமலை சுமார் 1500 அடி உயரம் உள்ளது. இதில் சில சமூக விரோதிகள் பானை மூலம் சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்து வருகின்றனர். இந்த காரமலை அடிவாரத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் சாராயத்தை காய்ச்சி அதனை பாக்கெட் செய்து ரோப் மூலியமாக கீழே இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்ல, இந்த சாராய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக சிலர் பட்டாக்கத்தியை வைத்துக் கொண்டு அந்த காரமலையை சுற்றி வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது நம்மளால் காண முடிகிறது. இதனால் காவல்துறையினர் கூட காரமலைக்கு சென்று அந்த சாராய வியாபாரிகளை பிடிப்பதற்கு பயப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்திருந்தனர் நம்மிடம். அங்கு கள்ளச்சாராயம் குடிக்க வந்தவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தற்போது தமிழக அரசின் டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படும் மதுபாட்டிகள் விலை நாளுக்கு நாள் உயர்வதால் குடிமகன்கள் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றோம். ஆகையால் தான் நாங்கள் கள்ளச்சாராயத்துக்கு மூழ்கியிருக்கின்றோம் என்று தெரிவித்தனர். கள்ளச்சாராயம் பாக்கெட் ஒன்றிற்கு 50 ரூபாய் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் குடிமகன்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் என குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக கிராம பொதுமக்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் காவல்துறையிடம் புகார் அளித்தால் மறுநாள் சாராய வியாபாரிகள் புகார் அளித்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் அவர்களை மிரட்டுவதாகவும் அங்குள்ள கிராம மக்கள் நம்மளுக்கு தெரிவிக்கின்றனர். இதனால் சாராய வியாபாரம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பகிரங்கமாக சாராய விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர் நந்தா. மேலும் தமிழக அரசு டாஸ்மாக் கடை பிற்பகல் 12 மணி அளவு தான் திறக்கப்படுகிறது. ஆனால் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் காலை 5 மணி முதலே விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது நந்தா. அது மட்டும் இல்லாமல் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மலை மீதில் இருந்து ரோப் மூலமாக கீழே இறக்கி சாராய விற்பனை செய்து வருகின்றனர் நந்தா. அது மட்டுமல்ல, காவல்துறையினருக்கே சவாலிடும் சாராய வியாபாரத்தை நடத்தி வருகின்றனர் நந்தா. நன்றி மோகன் விவரங்களுக்கு.